அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் வறுமை நீங்கி பர்க்கத், மன நிம்மதி, சந்தோஷம், யாரின் தொந்தரவும் இல்லாமல் சொந்த வீட்டில் அமைதியாக வாழ மிகவும் சக்தி வாய்ந்த உண்மையான குர்ஆன் மற்றும் ஹதீஸ் துவாக்களை உங்களுக்காக அரபி, தமிழ், பொருள், வரலாற்று ஆக கொடுக்கிறேன். இது வெறும் பணத்திற்காக துவா அல்ல. ரிஸ்க், பர்க்கத், மன அமைதி, குடும்ப ஒற்றுமைக்கான துவா. முக்கிய துவா ரிஸ்க் பர்க்கத் அரபியில் அல்லாஹும்ம அன்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபஸ்லிக அம்மன் சிவாக. துவாவின் தமிழ் அர்த்தம்: யா அல்லாஹ், நீ ஹலாலாக ஆகியவற்றால் என்னை போதுமானவனாக்கு, ஹராமானவற்றிலிருந்து என்னை பாதுகாத்து அருள்வாயாக. உன் அருளால் உன்னை தவிர வேறு யாரிடமும் தேவையில்லாதவனாக ஆக்குவாயாக. இந்த துவா மிகவும் பிரபலமான உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி வாய்ந்த துவா ஆகும். ரிஸ்க், கடன், வறுமை நீங்க இது அதிகம் ஓதுகின்றன. வறுமை நீங்கி வீடு செழிக்க குர்ஆன் துவா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய சக்தி வாய்ந்த துவா. ரப்பி இன்னை லிமா அன்ஸல்த இலைய மின் கைரி ஃபக்கீர். தமிழ் துவாவின் அர்த்தம்: என் இறைவா, நீ எனக்கு அருளும் எந்த நன்மைகளுக்கும் நான் மிகவும் தேவையுள்ளவன். இந்த துவா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தபோது ஓதிய துவா. அதன் பின்னர் அல்லாஹ் உடனே அவருக்கு வேலை, வீடு, நல்ல மனைவி, பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தார் என்று வரலாற்றில் இருக்கிறது. தினமும் ஃபஜர் பிறகு 33 முறை, மக்ரிப்க்கு பிறகு 33 முறை இந்த துவா ஓதுங்கள். மேலும் வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறை சூரா பக்ரா ஓதுவது மிகுந்த பர்க்கத் தரும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். யாரேனும் வீட்டில் வறுமை, மன அமைதி இல்லாமை, கடன் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை இருந்தால் இந்த துவாவை மனமாறாமல் ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் வீட்டில் ரஹ்மத், வீட்டில் மன நிம்மதி தரும் துவா. குர்ஆனில் இருக்கின்ற சக்தி வாய்ந்த துவா. ரப்பனா அத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன். துவாவின் தமிழ் அர்த்தம்: இறைவா, இந்த உலகிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. இது குடும்ப நிம்மதி, வீட்டு அமைதி, சந்தோஷத்துக்காக ஓத சிறந்த சக்தி வாய்ந்த துவா. ரிஸ்க், பர்க்கத், நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். துவா முடிந்தது. உங்கள் துவாவில் எங்களையும் நினைவு வைத்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் துவா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.